அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனின் நோக்கமே ராமனை நாடாள வைப்பது மட்டுமே அன்றி தான் நாடாளுதல் அல்ல என்று சத்துருக்கன் கூறுதல். பாடல் எண் 947. வாடாத நன்னஞ்சம் வாய்த்த மூத்தோன் தனை தேடி காடான கொடுவனம் போய் கதறி அழும் வினையும் அன்றி கேடானதெதும் செய்யான் கீதம் போல் குணப்பரதன் நாடாளும் வினை செய்ய நல்லுள்ளம் இனங்காணி. இதுவே 947வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வாடாத நன்னஞ்சம் வாய்த்த மூத்தோர் தனை தேடி என்ற முதல் வரிக்கான விளக்கம், எந்த சூழ்நிலையிலும் வாடி போகாத நல்ல நெஞ்சம் கொண்டவனாகிய, நல்ல நெஞ்சத்தை அடைந்தவனாகிய எங்கள் தமையனாகிய ராமனை தேடி காடான கொடுவனம் போய் கதறி அழும் வினையும் அன்றி, அவன் வனத்தவ வாழ்க்கை வாழ்ந்து வரக்கூடிய தண்டக வனம் என்கிற கொடுமை மிக்க வனத்தை சென்றடைந்து, அந்த வனமெங்கும் அவனை தேடி கண்டடைந்து அவன் பாதத்திலே விழுந்து அழுதாவது நாடாளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் என்று அவனிடம் அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய அந்த செயலை செய்வது மட்டுமே தன்னுடைய கடமை என்று கொண்டிருக்கக்கூடிய என் தமையன் பரதன் அதை மட்டுமே செய்வானே அன்றி கேடானதெதும் செய்யான் கீதம் போல் குணப்பரதன். எந்த கெடுதலையும் செய்யக்கூடிய எந்த செயலையும் அவன் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவனுடைய உள்ளமானது நல்ல இன்பத்தை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய, நல்ல இசை மிகுந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பாடலை போன்று எவருக்கும் துன்பம் கொடுக்காத நல்ல குணம் கொண்ட என் தமையன் பரதன் நாடாளும் வினை செய்ய நல்லுள்ளம் இனங்காணி. எந்த சூழ்நிலையிலும் நாடாளும் அந்த வினையை செய்வதற்கு தன்னுடைய நல்ல உள்ளத்தால் அவன் இணங்கி சம்மதிக்கவே மாட்டான். அவ்வாறு அவன் நாடாளும் அந்த செயலை செய்யவே மாட்டான் என்பதால் பரதன் எம் தந்தைக்கு அந்த இறுதிச் சடங்கை செய்வதால் எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது என்று சத்துருக்கணன் அந்த முனிவர் யாவரையும் நோக்கி கூறினார். இதுவே 947வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 948வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.